ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. கடந்த மே 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சசிகுமார் சிம்ரனோட நடிப்புல அபிசன் ஜீவிந்த் அப்படிங்கிற ஒரு அறிமுக இயக்குனரோட இயக்கத்துல ரிலீஸ் ஆன படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. அதாவது அகதிகளோட கஷ்ட நஷ்டங்களை அழகா எடுத்து சொன்ன இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா பாசிட்டிவான கமெண்ட்டுகளை மட்டுமே பெற்று மிகப்பெரிய வெற்றியையும் கொடுத்திருக்கு. சசிகுமாருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. சசிகுமாரோட முந்தைய படங்களை விட இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல்லையும் சாதனை படைச்சிருக்குங்க. ரிலீஸ் ஆகி வெறும் 16 நாட்களே ஆன நிலையில இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா 63 கோடியை வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த படம் 100 கோடி வசூல் கிளப்ல இணையும் அப்படின்றது ரசிகர்களோட எதிர்பார்ப்பாகி இருக்கு. இந்த படத்து கூட நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா நடிச்ச ரெட்ரோ படமும் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அந்த படமும் பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்று இப்ப வரைக்கும் 100 கோடிக்கும் மேல வசூல் சாதனை பண்ணிட்டு இன்னும் வசூல்ல லீடிங்ல போயிட்டே தாங்க இருக்கு. இப்ப சூர்யா நடிச்ச ரெட்ரோ படம் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்து கூட ரிலீஸ் ஆகல அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மக்களுக்கு போய் சென்று அடைஞ்சிருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. இப்ப மே 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை ஜப்பான்ல ரிலீஸ் பண்ண திட்டமிட்டு இருக்காங்க. உலகம் ஃபுல்லா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தான் ஜப்பான்லையும் ரிலீஸ் பண்றாங்க. ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோடைய எல்லா படங்களுமே தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆகும். ஜப்பான் மொழியிலையும் ரிலீஸ் ஆயிட்டு தான் இருந்துச்சு. நல்ல வரவேற்பையும் பெற்று வந்துச்சு. இப்ப சசிகுமாருடைய டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படமும் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ரிலீஸ் ஆகிறது சசிகுமாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றினே சொல்லலாங்க. சமீபத்துல தான் விஜய் சேதுபதியுடைய மகாராஜா திரைப்படமும் ஜப்பான்ல ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அதே போல டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படமும் ஜப்பான்ல நல்ல வரவேற்பை பெறுன்றது இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள், ரிலீஸ் பண்ற உரிமையாளர்கள் எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதே போல ஜப்பான்லயும் டூரிஸ்ட் ஃபேமிலி சாதனை படைக்கும்ட்டு எதிர்பார்க்கலாம்.